ஹாய் ரோக்லே, தீபாவளி மேக்கப் லுக் vlog பார்க்குறீங்க. நல்லா இருக்கா? ட்ரெஸ் நல்லா இருக்கா? நிறையா பேர் அழகாக இருக்குன்னு சொன்னீங்க ட்ரெஸ்ஸு. தேங்க்யூ ஸோ மச். இது பிஃபோர் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லென்ஸ் போட்டலாம் அப்படின்ட்டு அது என்ன ஷேட்னே அதில் எழுதலை. ஏதோ பிராண்டட் கம்பெனி தான், ஆனால் ஷேடே எழுதலை. ஃபஸ்ட் லுக்காக என்னமோ நினைக்கிறேன், ஆனால் ஷேடே காணோம் நான் பார்த்த வரைக்கும். ஃபஸ்ட்டு லென்ஸ் போட்டலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். லென்ஸ் அப்ளிகேட்டர் எடுத்து க்ரேவும் இல்லாமல் ப்ரௌனும் இல்லாமல் அது ஒரு கலர். இது ஈஸியாக இருக்கா மெத்தடு ரோக்லே? எனக்கு நெயில்ஸ் இருக்கிறனால கையில் எடுத்து வைக்கிறதோட இது லென்ஸ் அப்ளிகேட்டரில் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஐ லுக்காக என்னமோ நினைக்கிறேன். அப்புறம் மாய்ஸ்சரைசர்லாம் போடல. எனக்கு மாய்ஸ்சரைசர் போட்டால் பெரிமெனபாஸ் போகிறனால ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே க்ரைலானோட ப்ரைமர், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, நல்லா இருக்குது இந்த ப்ரைமர். அதுக்கப்புறம் க்ரைலானோட சுப்ரா பேலட் தான் எடுத்தேன். வெயில் காலம் வந்துச்சுன்னா டர்மா யூஸ் பண்ணிக்கலாம், இது சுப்ரா கொஞ்சம் காலி பண்ணுவோம் அப்படின்ட்டு கெஸ்ட் மேக்கப்புக்கே இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரோக்லே. கொஞ்சமாக என்னோடய ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி எடுத்தேன். அதை எமல்சிஃபை பண்ணிவிட்டு, இது மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன போட்டு எமல்சிஃபை பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் காமெண்ட்ஸில். எனக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப அப்படியே கோட்டிங் மாதிரி போடுறது பிடிக்காது. நீங்கள் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்கள, 1/4 கிலோ எடுத்து அப்புறம் மாதிரி இருக்கும் ப்ரஷில், அப்படியே அவங்க ஸ்கின் கலரே காணாமல் போயிடும். அந்த மாதிரி எனக்கு போட பிடிக்காது. ரொம்ப சட்டிலாக இருக்கணும், ரொம்ப கம்மி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு போடுவேன். சுப்ரா பேலட்டில் ஒரு ஐவரி கலர் வரும் ரோக்லே. அந்த ஐவரி கலர் ஃபவுண்டேஷன் மாதிரியும் கன்சீலர் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐவரி கலர் எதுக்கு அப்படின்னா, நம்ம போடுற ஐஷேடோ வந்து அதே சேம் கலரில் கிடைக்கிறதுக்கு. பக்காவாக இந்த ஐவரி கலர் போட்டு ஐஷேடோ போட்டிங்கன்னா என்ன கலர் ஐஷேடோ எடுக்கிறீங்களோ அதே கலர் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு வேண்டி அந்த ஐவரி கலர் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்பேக்ட் வச்சு, லைட்டாக காம்பேக்ட் பவுடர் கொஞ்சம் அதில் வச்சு க்ரீஸ் ஆகாமல் அதை ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் சுப்ரா பேலட் வந்து ரொம்ப கவரேஜ் கொடுக்காது, 30-40% தான் கவரேஜ் இருக்கும். அதனால காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். டர்மாவுக்கு யாராச்சும் பியூட்டிஷியன்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு புதுசாக யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க, மேக்கப்பு இப்போ தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து லோ கவரேஜ் ஃபவுண்டேஷனுக்கு தான் காம்பேக்ட் போடணும். மற்றபடி பனானா பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அந்த மாதிரி போடணும் ஹை கவரேஜ்க்கு. அப்புறம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணேன். ஆல்ரெடி எனக்கு நல்லா தான் இருக்குது ஐப்ரோஸ், ஆனாலும் லேசாக ஒரு சைடு கர்வ் இல்லாமல் இருக்கும். அந்த கர்வ் கொஞ்சம் கொடுத்து, அப்புறம் ஸ்பூலி வச்சு அப்புறம் எனக்கு ஐப்ரோஸ்க்கு மேலேயும்
நான் ரொம்ப ஹெவி மேக்கப் போடாதனால எப்போவுமே கன்சீலர் போட்டு அதை ஹைலைட் மாதிரி பண்ண மாட்டேன், என்ஹான்ஸ் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். மேபி ஃப்யூச்சரில் எனக்கே நான் ப்ரைடல் மேக்கப் ஏதாச்சும் பண்ணேன்னா பார்ப்போம். இது வந்து யூ கேன் பி ஓட ஐ ஷேடோ பேலட் வரவங்களே. அதில் ட்ரான்சிஷன் கலர் முதல்ல போடாமல் கரெக்டாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக, ஏன்னா என்னோடய காகராவில் வந்து லேவண்டர் கலர் வரனால லேவண்டர் கலர் எடுத்தேன், கொஞ்சம் டார்க் லேவண்டர். அப்புறம் கட் க்ரீஸ் மாதிரி, கட் க்ரீஸில் ஆக்சுவலி ஹேலோ ஐஸ் மாதிரி பண்ணேன். ஹேலோ ஐஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான், மோஸ்ட்லி ஹார்ஸ் லெக் மாதிரி ஷேப்பில் கன்சீலர் போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு லேசாக அதில் ஒரு ஷார்ப் எட்ஜ் கொடுத்து பண்ணேன். கன்சீலர் போட்டுட்ருக்கேன் வரவங்களே. ஹேலோ ஐஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு வேண்டி ட்ரான்சிஷன் கலர் வந்து லைட் பேபி பிங்க் மாதிரி கடைசியாக கொடுத்துக்கிட்டேன் ஐப்ரோஸ் பக்கத்துலலாம். ஹைலைட்டர் நான் கொடுக்கல அந்த இடத்துல, ஐப்ரோஸ் பக்கத்தில் ஹைலைட்டர் போடல. ஃபுல்லாக ஒரு ப்ரொசீஜர் எடுக்கல வரவங்களே, கடுப்பாயிட்ருக்கோம். அவ்வளோக்கா ஒன்றும் ரீச் ஆகிறதுல வீடியோ, யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி. என்ன ஒரு 500 பேர் பார்ப்பீங்களா, 400 பேர் பார்ப்பீங்களா, அப்படி லேக்ஸ் கணக்கா கணக்கா எல்லாம் போகிறதில்ல, 10K 20K. அதனால் கடுப்பாயிட்டு இருந்துச்சு. அதனால் ஃபுல் வீடியோ எடுக்கல, சம்வாட் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் அந்த ஹேலோ ஐஸ் மாதிரி கன்சீலர் போட்டேன்ல, அதில் டார்க் க்ரீன் கலர் போட்டுட்டு, அப்புறம் அதுலேயே ஷிம்மரி கலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க க்ரீனு, அதையும் அதில் போட்டுவிட்டுட்டேன். ஐ ஷேடோ போட்டுட்டு அப்புறம் ஃபிங்கர்ஸில் லேசாக அந்த ஷிம்மரி ஷேடு ரொம்ப 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 மைல்டாக கொடுத்தேன், சட்டிலாக கொடுத்தேன், நிறையாவும் போடல. கோல்டு கலர் போட்டிருந்தானா ஹேலோ ஐஸ் ஆகிருக்கும். கோல்டு கலர் கொடுத்தா தான் ஹேலோ ஐஸ்ன்னு கிடையாது, இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பர்பிள் க்ரீன் கலர் ஐ மேக்கப். இதுதான் பிங்க் கலர் லேஸாக கொடுத்தேன். ட்ரான்சிஷன் வந்து ஃபைனலாக போட்டேன், ஃபஸ்ட்டு போடாமல். அப்புறம் இது வந்து என்ன கம்பெனி லேஷஸ்னே தெரியல வரவங்களே, ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஹூடா பியூட்டி இது வாங்கி வச்சுருப்பேனா, சும்மா ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு, அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியும். பிளாஸ்டிக் ஐ லேஷஸ்ஸு லைட் பட்டுச்சுன்னா கேவலமாக தெரியும். இது ப்ரைடல் மேக்கப்புக்குன்ட்டு வாங்கி வச்சேன், நிறையா வாங்கி வச்சுருக்கேன். பிஎஸ்சி இது நிறையா வாங்கி வச்சுருக்கேன். அது லேஷஸ் ஒட்டிட்டு, அப்புறம் ரெனேயோட மிட் நைட் கோல் பென்சில் அதை போட்டுட்ருந்தேன். லோவர் லேஷ் லைனில் ரொம்ப ஐ மேக்கப் பண்ணல, ஏன்னா அங்கே பாருங்கள் கண் கட்டி வந்து சரியே ஆகலை. சுகர் இருக்கா, 10 நாள் 15 நாள் ஆயிரும். இன்னமே அப்படி தான் இருக்குது, லேசாக பெருசும் ஆகலை சின்னதும் ஆகலை, இன்றைக்கும் இருக்குது. அதனால் ரொம்ப மைன்யூட்டாக தான் லோவர் லேஷ் லைனில் மேக்கப் பண்ணேன். ரொம்ப காஜல் போட்டு தீட்ட வேண்டாம், ஜெல் லைனர் போட்டு தீட்ட வேண்டான்ட்டு ரொம்ப கம்மியாக போட்டேன். அப்புறம் இது வந்து இன்சைட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக், இன்சைட்டோடது. இது மார்ஸோட மஸ்காரா. லைனர் வந்து லேசாக போட்டேன், ரொம்ப போடல, லேசாக லைனர். அப்புறம் விங்ஸ் லேசாக வரைஞ்சிருக்கேன். என்னென்னா சாலேஸ்வரம் வந்துருச்சுல்ல, 47 ஆச்சா ஏஜ், அதனால் சாலேஸ்வரம் வந்துருச்சா. அப்போது நம்ம லேஷஸ் போட்டு மேலே வரையறதுக்கு விஷன் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்குது. மற்றவங்களுக்குன்னா ஓகே, ப்ரைடல் மேக்கப்னால் நம்ம கண்ணாடி போட்டு பண்ணிடலாம். மற்றவங்களுக்கு பண்ணுறது கண்ணாடி போட்டு பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி கண்ணாடி போட்டு பண்ணுறது, ஏதோ
மேக்கப் பண்ணேன், எல்லோரும் எதிர்பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு. ஃபைனலாக ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் போட்டேன். என்கிட்ட க்ரைலானோடது இருந்துச்சு, அது ஸ்பாயில் ஆகிடுச்சி, 3 இயர்ஸ் ஆகிடுச்சி, எக்ஸ்பைரி ஆகிடுச்சி. அதனால் ஸ்விஸ் பியூட்டி இது இருந்துச்சுன்ட்டு அதை போட்டேன். செட்டிங் ஸ்ப்ரேவும் வச்சுருப்பேன், க்ரைலானில் எல்லாம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கா உறவுகளே. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். நல்லா இருக்கா? ஃபோட்டோஸ்க்கு நல்லா வந்திருக்கா? நைட் டைமுங்கிறதுனால பர்ஃபெக்டாக டார்க் க்ரீன் கலர் போட்டாலும் மேலே ஷிம்மர் வந்து கொஞ்சம் அதோட ராமர் க்ரீன் மாதிரி போட்டேன், ஏன்னா அப்போ தான் நல்லா தெரியும் அப்படின்ட்டு. இது என்னோடய ஃபுல் ட்ரெஸ் வியூ. நல்லா இருக்கா உறவுகளே. அதுக்கப்புறம் ஆனந்தி கூட வெளியே பட்டாசு கொஞ்சம் தான் வெடித்தோம். தேங்க்யூ.